ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 114 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்த விட சோஜி ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனவன், அதை நான் நம்புறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். மெயினாக பார்த்தீங்கன்னா சோஜி அவனோட எல்லோ ஃபுட் பில் எடுத்திருப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு ரொம்பவுமே பவர் இருக்கும். இந்த இடத்துல சீக்கிரம் வந்து சண்டை போடுற குண்டு பையா அப்படின்பான் சோஜி. அதுன்னு மட்டும் இல்லாமல் அவனோட பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவனோட டோட்டல் பாடியவே வந்து பெருசாகும். ஆனால் இந்த பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸுங்கிறது அவனுக்கு கை தான் பெருசாகணும்னா கை மட்டும் பெருசாகும், கால் தான் பெருசாகணும்னா கால் மட்டும் பெருசாகும். அப்படிப்பட்ட ஒரு ஜுட்ஸு இது. இந்த ஜுட்ஸுவை வச்சு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான் ஜீரோபோவை. ஜீரோபோ இதையும் ரெப்பல் பண்ணிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைவன் சூப்பர் எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். சோஜியோட உருவமே பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் அளவுக்கு ஆயிரும். இந்த இடத்துல சோஜியோட ஃபேஸை காட்டுவாங்க. குட் பை ஓல்ட் ஃப்ரெண்ட், ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் யூ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோஜி இப்ப கூட ஷிகமாரு இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்பா. சோஜி எவ்வளவு பெரிய உருவமா இருக்கா, அவனை பாத்தீங்கன்னா சிம்பிளா லிஃப்ட் பண்ணிடுவான். ஜீரோபோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்ல இருப்பான். இப்படி ஒரு வீக்னஸா இருக்கவங்க கூட செகண்ட் ஸ்டேட் வர வேண்டியது இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்பா. மெயினா அந்த செகண்ட் ஸ்டேட் வந்துட்டானா அவன் நார்மலா இருக்க பவரை விட 10 மடங்கு பவர் ஜாஸ்தியா வருவான். அவனை பாத்தீங்கன்னா கை வைக்க கூட முடியாதுங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். சோஜினால நகரம் கூட முடியாது. அவன் உடம்பு அந்த அளவுக்கு பெயினை கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் பில்ஸ் தான். அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் இப்படி எல்லாம் நடக்குது. திரும்ப ஜீரோபோ டீஸ் பண்ண ஆரம்பிப்பான். உன்ன மாதிரி பவர்லெஸ் ஆன ஆள்ல என் கூட எல்லாம் மோதுராமாடான்னு சொல்லிட்டு அடிச்சு வீசுவான். மெயினா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இந்த நிஞ்சா விளையாட்டுக்கு தானே நீ லாய்க்காவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேயிங் நிஞ்சா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து நானும் நிஞ்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. சோ கேம் மாதிரி நம்ம இப்படி திருடம் போலீஸ் விளையாடுறோம் அந்த மாதிரி. சோஜியோட பாஸ்ட் லைஃபை காட்டுவாங்க. அதாவது அவனோட சின்ன ஒரு பிளாஷ்பேக் வரும். பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாமே அந்த நிஞ்சா விளையாண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சோஜியும் போய் அவங்களோட சேர்ந்து விளையாடுவான். இந்த இடத்துல ஷின்டா கூட சேர்ந்து அவனுக்கு விளையாடணுங்கிற ஆசை இருக்கும். பாத்தீங்கன்னா ஒளியேக்கு அவன் பின்னாடி போவான். அந்த இடத்துல 9900 எண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வருவாங்க. சோஜி வந்து ஒளிஞ்சிருக்க மாட்டான், அதனாலே மாட்டிக்குவான். இருக்கிற எல்லா பசங்களையுமே பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷின்டா சைட் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு நான் சோஜி கூட மட்டும் டீம் அப் ஆனா சீக்கிரமாவே அவுட் ஆயிடுறேன் அப்படின்பா. சோஜி சாரி கேட்பான். பிரசன்ட்ல காட்டுவாங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிக சக்கரா தேவைப்படும், அதனால உங்கள்கிட்ட எவ்வளவு சக்கரா இருந்தாலும் சரி அதை நான் உறிஞ்சுக்கிறேன்ட்டு உரிய ஆரம்பிப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கா, எனக்கு இன்னும் பசி ஆறுலடா அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி அவனோட சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள கைவிட போவான். அதை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சிப்ஸ் எடுப்பான். லாஸ்ட் 1 பீஸ் தான் இருக்கும், அதையும் சாப்பிட்டுருவான். அதுன்னு மட்டும் இல்லாம ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை சாக்ரிஃபிஷியல் பானா விட்டுட்டு போயிட்டாங்கடா, நீ கிடந்து சாகுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா மாக்கப் பண்ணுவான். குண்டன்னு சொல்லி எல்லாம் திட்டுவான். இந்த இடத்துல சோஜிக்கு பிடிக்காத 2 விஷயத்த பண்ணிருப்பான். ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பீஸை சாப்பிட்டது, 2வது அவனை குண்டன்னு சொன்னது. திரும்ப சோஜி அவனோட பாஸ்ட் லைஃபை நினைச்சு பார்ப்பான். பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வெறுத்து ஒதுக்கிடுவானுங்க. எப்பவுமே அவன் ஸ்லோவா இருக்கான், அவன் இருந்தாலே டீம் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஞ்சா விளையாடுறதுக்கு வராதரான்னு சொல்லி தாட்டி விட்டுருவானுங்க. ஷிகமாருமே எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணுவான். ஏன்னா ஒரு செஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் இல்லைன்னா ப்ராப்பரா விளையாட முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லுவான். இருந்தாலுமே அந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ்ஸா இருந்தா என்னடா பண்றேன்ட்டு ஷின்டா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவான். மெயினா இவன் எங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தோத்தி விட்டுருவானுங்க. அதுவும் ஓகேன்றுவானுங்க. ஆனா ஷிகமாரு இவன் மேல ஒரு சின்ன கன்சர்ன் வச்சுக்கிட்டே தான் இருப்பான் சோஜி மேல. சோஜி நடந்து போற வழியில ஒரு செலந்தி வலையில பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி மாட்டி இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு போவான். இதை ஷிகமாரும் பார்ப்பான். சோஜி அவனுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மெயினா அகிமிச்சி கிளான்ல இருக்க எல்லாருமே ரொம்ப குண்டாவும் ஸ்லோவாவும் இருக்காங்கன்னு சொல்றாங்கப்பா அப்படின்மா. இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுடா, உனக்குன்னு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் கிடைப்பான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, கண்டிப்பா கிடைப்பான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. அவங்க எப்பவுமே உன் மேல நம்பிக்கையை வச்சிருப்பாங்க, அண்ட் நீ அவங்களோட ஹோப்பை விட்டுறாத அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி ஆளுக்குலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். இதுக்கப்புறம் திரும்ப பிரசன்ட்டுக்கு வருவாங்க. ஜீரோபோ ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவான். நீ செத்ததுக்கு அப்புறமா அடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸையும் போய் போடுவேன், உன்னை இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போனானுங்களா அதுக்காகவே அப்படின்பா. ஷிகமாரு சைட் காட்டுவாங்க. ஷிகமாரு போற வழியில அப்படியே வந்து அவனை டிஃபீட் பண்ணிட்டு வந்து எங்க கூட ஜாயின் ஆயின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஓகேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால போற வழியில பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து மார்க் பண்ணிட்டு இருப்பான். சோஜி வந்தானா அவன் நம்ம கூட வரக்கு வந்து இந்த ஒரு மார்க் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா இந்த இடத்துல எல்லாருமே பிலீவ் பண்ணுவாங்க சோஜியை. கீபாலாம் அந்த ஒரு குண்டனை தோக்கடிக்க முடியும்னா அது கண்டிப்பா சோஜினால தான் முடியும் அப்படின்பா. இதுக்கப்புறம் நருட்டோ அண்ட் கீபா 2 பேருமே
மார்க் பண்ற ஹெல்ப் பண்ணுவாங்க. சவுண்ட் நிஞ்சா 4 சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா டாயுயா வந்துட்டு அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன், கடைசி அந்த மேரோ போன்ல இருக்கிற சக்கரா மோல் கொண்டு விட மாட்டான்னு பேசிட்டு வருவா. இந்த இடத்துல கீடோமாரு வந்துட்டு அவனுக்கு பதிலா நான் அங்க இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணுவான். சோஜி சைட் காட்டுவாங்க. இந்த பேக்ல இருக்கிறத நானே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு அந்த கவரை தூக்கி மூஞ்சிலே அடிப்பான் சோஜி முகத்துல. நான் இன்னும் சில பேர்த்த கொல்ல வேண்டியது இருக்கு, ஃபர்ஸ்ட் உனக்கு குட் பை சொல்றேன்ட்டு இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான் சோஜிய. இந்த இடத்துல சோஜி பாத்தீங்கன்னா எல்லோ கரி பில்ல வந்து ஆல்ரெடி சாப்பிட்டான். இப்ப கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா சில்லி பெப்பர் பில். இந்த ஒரு பில்ல மட்டும் சாப்பிட்டனா டவுட்டே இல்ல, நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்பா. ஷிகமாரு மார்க் பண்ணிட்டே தான் போவான். என்ன ஆனாலும் பரவாயில்ல செத்துறாத சோஜி அப்படின்ட்டு தான் போவான். மெயினா அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. ஷிகமாரு அவங்களோட நிஞ்சா விளையாடாம இந்த பக்கம் வந்துருவான். அந்த பட்டாம்பூச்சியை சோஜி காப்பாத்தான் இல்லையா, அந்த ஒரு பட்டாம்பூச்சி இவன் இருக்க இடத்து சைடு தான் போகும். பின்னாடியே ஷிகமாரு வருவான். இவனை பார்த்தோன்னே சோஜி வந்துட்டு ஏன்டா விளையாடலையான்னு கேட்பான். அது ரொம்பவுமே போரிங் ஆயிடுச்சு, அதான் இங்க வந்துட்டேன். இங்க உட்காந்துட்டு மேகத்தை பார்க்கறதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். மெயினா இந்த மாதிரியான இடங்கள்ல படுத்துக்கிட்டே மேகத்தை பார்த்தா அவ்வளவு சுகமா இருக்கும்பா. நான் இந்த இடத்துக்கு திரும்ப வரலாமான்லாம் கேட்பான். ஓகேன்பான் சோஜி. இதுக்கப்புறமா சோஜி அவனோட பொட்டேட்டோ சிப்ஸை இவன் கூட ஷேர் பண்ணிக்குவான். பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்டு மேகத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம் அப்படின்ட்டு ஷிகமாரு பார்ப்பான். இந்த இடத்துல என் பேரு ஷிகமாரு, நாரா கிளானை சேர்ந்தவன், நீ உன்னோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் சோஜி அக்கிமிச்சி கிளானை சேர்ந்தவன்பா, நான் உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஷிகமாரு என்னதான் இந்த வழியா போனாலும் சோஜி மேல அதிக கன்சர்ன் வச்சிருப்பான். சோஜி சைட் காட்டுவாங்க. மன்னிச்சிடுறா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்பா. இந்த இடத்துல ஃபைனல் ப்ளோ குடுக்கறதுக்கு வருவான். செத்தாலும் சண்டை போட்டு சாகணும்ட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெட் பில் எடுத்து முழுங்குவான். ஜீரோபோ அவனோட கிரஸ்ட் பாம்ங்கிற அட்டாக்கா வைப்பான். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கிரவுண்ட் பொழக்கும். பார்த்தா சோஜி அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி பறந்து போகும். அது பாக்குறதுக்கு சக்கரா ஓட்டவே இருக்கும். சோஜிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளையோட ரெக்க வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பட்டர்ஃபிளை மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்குள்ள சோஜி போயிட்டானா அவனோட கேலரிஸ் எல்லாமே சக்கராவா மாறிடும். சோஜி அப்படியே பாக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பர்சன் மாதிரி இருப்பான். ஒல்லியா இருந்தா சோஜி எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். ஒரு பெரிய ப்ளோவை ஜீரோபோ கொடுப்பான். அதை சிம்பிளா ஹோல்ட் பண்ணிடுவான். நான் முதல்ல இருந்ததை விட 100 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கண்டா அப்படின்பான் சோஜி. ஜீரோபோனால இந்த இடத்துல சோஜி கூட கீப் அப் பண்ணவே முடியாது. பயங்கரமா அடி மட்டும் தான் வாங்குவான். அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பாத்தீங்கன்னா சிம்பிளா பார்க்கும் போதே தெரிஞ்சுக்குவான். தலைவன் அடிக்கிற அடிக்கு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவான். பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் பீஸ வந்து சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இவனை குண்டன்னு சொன்னது, அதுன்னு மட்டும் இல்லாம இவனை வந்து சாக்ரிஃபிஷியல் பான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, பலியாடுன்னு, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லிதான் அடிப்பான். ஆனாலுமே இது எல்லாத்தையுமே கூட நான் மறந்துடுவேன். ஆனா என்னால மறக்க முடியாத விஷயம், மன்னிக்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்காது, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கிளிச் ஆகும். அது என்னன்னா ஷிகமாருவை ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணிருப்பான். ஒரு டீம் லீடர் ஸ்டூபிடா இருந்தா அவனோட அண்டர்லிங்ஸும் ஸ்டூபிடா தான் இருப்பாங்கன்னு சொல்லி திட்டிருப்பான். அதே மாதிரி இந்த ஷேடோ யூஸ் பண்ற பைத்தியாரன்னு திட்டினது, அதுன்னு மட்டும் இல்லாம உன்னை போய் எனக்கு கூட சரிக்கு சமமா சண்டைக்கு நிக்க விட்டுட்டு போனா பாத்தியா, உன் லீடர்ல ஒரு ஸ்டூபிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணிட்ட, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்பா. நீ என்ன குண்டன்னு கலாச்சது, என்னோட பொட்டேட்டோ சிப்ஸோட லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டது, இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட மார்க் பண்ணல, மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் டோட்டல் சக்கராவை கொண்டு வருவான். இந்த ஒரு விஷயத்த பட்டர்ஃபிளை பாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைனல் ப்ளோ பயங்கர ஹெவியா இருக்க போதுடான்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவான். அந்த இடமே பாத்தீங்கன்னா உள்ள போகும். ஜீரோபோவோட கர்ஸ் வெளியே வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள போக ஆரம்பிச்சிரும். சோஜி அவனை டோட்டலாவே நாக் அவுட் பண்ணிருப்பான். இருந்தாலுமே இந்த இடத்துல சோஜினாலையுமே முடியாது, ரொம்ப மூச்சு வாங்க அவனுக்கு. எப்படியோ அவனை நான் முடிச்சிட்டேன் அப்படின்பான். இதுக்கப்புறம் எந்திரிச்சு போவான். அவனோட ஹெட் பேண்டை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல சாஞ்சு நிற்பான். ஒரு பட்டாம்பூச்சி அவனை கைட் பண்ணி கூட்டிட்டு போகும். இருந்தாலுமே இந்த இடத்துல தலைவன் நடக்கும் போதே கொஞ்சம் திணறினாப்புல தான் நடப்பான். சோஜியோட அப்பா சொன்னார் இல்லையா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு ஏத்த ஒரு உண்மையான நண்பன் கிடைப்பான்னு, அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டு இங்க பாப்பான். மரத்துல சீக்கிரம் வான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா போற வழி பூரா ஏகப்பட்ட விஷயங்களை எழுதி இருப்பானுங்க. இந்த டைரக்ஷன்ல வான்லாம் போட்டிருப்பாங்க. நருட்டோ சீக்கிரம் எங்க கூட வந்து ஜாயின் பண்றான்னு போட்டிருப்பான். கீபா இருந்துட்டு எல்லாருமே உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம்ல எழுதியிருப்பான். சோஜி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவுமே சந்தோஷமா இந்த நாட்களை நினைச்சு பார்ப்பான். நான் எனக்கான நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அழுவான். சோஜினால சுத்தமாவே முடியாது. அவன் ஹார்ட்ல கை வைப்பான். இது பாத்தீங்கன்னா அந்த ரெட் பில் சாப்பிட்டான் இல்லையா, அதோட சைடு எஃபெக்ட் மாதிரியே தெரியும். அவன் கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த அவனோட அந்த ஹெட் பேண்டை கீழே போட்டுருவான். ஷிகமாரு சைட் காட்டுவாங்க. ஒரு பட்டாம்பூச்சி அவனை கிராஸ் ஆகி போகும். அதை பார்த்த உடனே ஷிகமாருவோட ஃபீலிங்கே கொஞ்சம் ஒரு வியர்டா மாறும். நருட்டோ என்னன்னு சொல்லி கேட்பான். ஒண்ணும் இல்ல அப்படின்றான்.